காசி நாட்டு வாரணாசி நகரத்தின் மன்னன் விஸ்வசேனர். இவர் தேவி பிராமி 16 கனவு கண்டு தன் கணவர் மூலம் பகவான் தன் வயிற்றில் கர்ப்பாவசியம் புரிவார் என்று அறிந்து மிக மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆனந்த மன்னன் ஆதித்யா மண்டல பூஜை உலகோர் அறியச் செய்து 16 வகை பாவனையால் ஆன தேந்திரன் ஆனான். பின் பிராமி வயிற்றில் கர்ப்பாவசம் செய்து 9 மாதங்கள் கழித்து தை மாதம் கிருஷ்ணபட்சம் ஏகாதசி விசாக நட்சத்திரம் மூவகை ஞானத்தோடு அவதாரம் செய்தருளினார் பார்சநாதர். இவர் 9 முழ உயரத்தோடு 100 ஆண்டு ஆயுளோடு சொர்க்கலோகத்தில் உண்டான போக உபயோகங்கள் அனுபவித்தார். பெரும் துன்பங்களுக்கு சிறிதும் தளர்வின்றி சுக்ல தியானத்தால் காதி கர்மங்களை நீக்கி கேவலோற்பத்தி அடைந்தார். சமோசரண சிறப்புடன் 69 வருடம் 8 மாதம் ஸ்ரீவிகாரம் தர்ம உபதேசம் செய்தருளினார். சம்மேத பர்வதம் எழுந்தருளி பிரதிமா யோகதாரியாக நின்று ஆவணி மாதம் சுக்லபட்சம் சப்தமி விசாகத்தில் விடியற்காலை நித்யானந்த மோட்ச சாம்ராய நிலையை அடைந்தார். பச்சைமேனி பார்சநாதர் பரவி செய்தார் மறையிடை நச்சம் அன்பர் பிறவிகள் நாசம் நாசம். ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயா. தாய்ப்பாட்டனாகிய மகிபாலன் ஐவகை தீயிடை தீத்தவம் செய்வதை பார்சநாதர் அலட்சியம் செய்தார். மகிபாலன் ஒரு கட்டையை வெட்ட கோடாலி ஓங்க அக்கட்டையில் பாம்பு தம்பதிகள் இருப்பதை தன் ஞானத்தால் உணர்ந்து வெட்ட வேண்டாம் என்ற போதும் வெட்டினான். சர்ப்ப மிதுனங்கள் துண்டிக்கப்பட்டு துடிக்க அதற்கு பஞ்சமந்திரம் கூறி பார்சநாதர் மனசமாதானத்தோடு தரணேந்திரன் பத்மாவதியாக பிறந்தது. முப்பதாண்டு குமாரகாலம் அனுபவித்து ஆதிநாதர் வரலாற்றை அறிந்து தீட்சை ஏற்கும் எண்ணம் கொண்டார். விமலை என்னும் சிவிகை ஏறி அசுவவனத்தில் படிக்க பாறை மீது தை கிருஷ்ணபட்ச ஏகாதசியில் தீட்சை என் மனப்பரிய ஞானதாரியார் ஆனார். தன்யன் என்ற மன்னன் இல்லத்தில் பாரணை செய்தார். 7 நாட்கள் பிரதிமா யோகாதாரியாக நின்று இருக்கையில் சம்பரதேவன் விமானம் தடைபட முற்பிறவியில் ஏற்பட்ட பகையால் பலவிதங்களில் தாங்கோணா கொடுமைகளை செய்தான். இதனை அறிந்து தரணேந்திரனும் பத்மாவதியும் 1000 பணாமுடியால் திருமேனியை மறைத்து பாதுகாத்தனர். பெரும் துன்பங்களுக்கு சிறிதும் தளர்வின்றி சுக்ல தியானத்தால் காதி கர்மங்களை நீக்கி கேவலோ உற்பத்தி அடைந்தார். சமவசரண சிறப்புடன்